நம்ம நிறைய வெரைட்டியில் கேக் ரெசிபி வந்து ட்ரை பண்ணியிருப்போம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஜாப்பனீஸ் ஸ்பெஷல் ரொம்ப ஸ்பான்ச்சியான கெசால்டா கேக் தான் ரெடி பண்ண போகிறோம். எப்படி பண்ண பார்க்கலாம் வாங்க. 4 எக்கை வந்து பார்த்திங்கன்னா அதோட யோக் தனியாக ஒயிட் தனியாக எடுத்துக்கோங்க. எக் ஒயிட்டை ஃப்ரிட்ஜில் ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆயில் அண்ட் மில்கை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 மினிட்ஸ்க்கு நல்லா வார்மாக இறக்கிக்கோங்க. இறக்கிட்டு அந்த எக் யோக்கோட ஆட் பண்ணிட்டு சுகரையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு பிஞ்சளவுக்கு சால்ட் ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. எக் ஒயிட்டை ஒரு 10 நிமிஷம் நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா மைதா, பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு அந்த எக் ஒயிட்டை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி அந்த ஃபோம் வந்து உடையாத அளவுக்கு நல்லா ஜென்டலாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓவர் மிக்ஸ் பண்ணிங்கன்னா அந்த ஃபோம் வந்து உங்களுக்கு உடஞ்சிரும். ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிவிட்டு கேக் டீனில் எடுத்து ஊற்றிக்கோங்க. கொதிக்கிற தண்ணியை நல்லா இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் ஊற்றிட்டு அதுக்கு மேலே நம்ம கேக் டீனை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பேக் பண்ண போதான் கேக் வந்து ரொம்ப சாஃப்டாகவும் உங்களுக்கு சூப்பராக ஸ்பான்ச்சியாக இருக்கும். உங்களுக்கு ஜாப்பனீஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சிரப் வந்து ஆட் பண்ணுவாங்க. நம்ம அதெல்லாம் இல்லாதனால பேக்கிங் பவுடர் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் ரொம்ப ஸ்பான்ச்சியாக இருக்கும். ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி சாப்பிடுங்க. சுவைக்கான தேடல் தொடரட்டும்.